நம்ம லைஃப்ல நிறைய தடவை கரெக்டானவே இதுதான்னு சொல்லி ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்றாங்களோ அதை தான் செய்ய பார்ப்போம். ஆனா உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறது ஒரு தனி ஃபீல். ஒரு பெரிய மியூசிக் ஸ்கூல், அங்க குருவின் மகா இசைன்னு ஒரு போட்டி ஒண்ணு நடக்குது. அந்த போட்டியில ஒரு சின்ன நோட் கூட மிஸ் பண்ணாம கம்போஸ் பண்றவங்க தான் பெரிய சாதனையாளர்னு நினைச்சாங்க. அதுல ஒரு பையன் பேரு அசோக் சக்கரவர்த்தி. அவனுக்கு அது சுத்தமா வரவே இல்ல. ரொம்பவும் கஷ்டப்பட்டான். கொஞ்ச நேரத்துல அசோக்கால சுத்தமா முடியாத சூழலுக்கு போக, அப்போ அவனோட ஊர்ல எப்பவோ கேட்டிருந்த ஒரு சின்ன இனிமையான ராகத்தை வாசிக்க ஆரம்பிச்சான். சுத்தி இருந்தவங்களா சிரிச்சாங்க. இது என்ன, இவ்ளோ பெரிய மேடையில இதெல்லாம் ஒரு இசையானு கிண்டல். ஆனா அந்த சின்ன இசையில ஒரு ஜீவன் இருந்துச்சு, ஒரு உண்மை இருந்துச்சு. மெதுவா எல்லார் மனசையும் அது தொட்டுச்சு. காஃபி அடிச்ச இசை கொடுக்காத ஒரு நிம்மதிய அசோக்கோட விரல் தனித்துவமான ஒரு இசையை கொடுத்துச்சு. அதனால மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்காம உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தனித்துவமான இசைய வெளியே கொண்டு வாங்க. உங்க உலகம் அழகா மாறும்.